அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மாறி மாறி உழைச்சாலும் மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க. மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சுக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு, நாங்க இப்படியுமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. மேசம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க. திருமணமாக ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுடைய இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க. பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் இருக்காருங்க. பாக்யஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இதன் மூலமா உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. கிரக நிலைகள் மாறுறதுனால மேசம் ராசிக்காரர்களுக்கு என்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை லாபமாக மாத்துறது அப்படிங்கிறத பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த காலகட்டம் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கு. கனவு கண்ட விஷயங்கள், நடக்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. மேசம் ராசிக்காரங்க ஆரோக்கியம், பணம், புகழ், எதிரிகள் இல்லாம இருக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல இறைவன் நிச்சயமா உங்க பக்கம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலப்படுத்துறதுக்காக குரு பகவான் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போறாருங்க. குரு வக்ர நிவர்த்தி ஆக போறாருங்க. இதனால எதிராளிகள் நண்பரா மாறுவாங்க. செவ்வாய் உச்சம் பெற்ற வீட்டுல இருக்கிறதுனாலங்க பூமி சம்பந்தப்பட்ட வெள்ளங்கள் எல்லாமே விலக போகுது. புதன் பகவான் யார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வெளிப்படுத்த போறாருங்க. சுக்கிர பகவான் 11வது வீட்டுல இருக்கிறதுனால லாபங்கள் பெருக போகுதுங்க. விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முதல் 2.5 வருஷத்துக்கு இருக்க போறாருங்க. இதனால உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்பட போகுது. இந்த கிரகங்களின் நல்ல தன்மையை பெற அபிராமி அந்தாதியில் 9வது பாடலை நீங்க படிக்கணுங்க. பௌர்ணமி இல்லைனா அமாவாசையில பூசணிக்காயில குங்குமம் வச்சு திருஷ்டி கழித்து வாசல்ல உடைக்கணுங்க. சிவபெருமான் தானாக தோன்றிய சுயம்பு லிங்கமாக எங்க இருக்காரோ அங்க போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதனால வாழ்க்கையில ராஜதந்திர ஏற்படும், வருமானம் உயருங்க. நல்ல மனசோட நிறைய பேரை நீங்க பார்க்க போறீங்க. நல்லது நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. திருமணம் ஆயிருச்சு, நாங்க போகாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல, எங்களுக்கு
குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கக்கூடிய மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம நீங்க ஏதோ பிடிக்காத வேலைய செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல சம்பளத்துல உங்களுக்கு பிடித்தமான வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க. மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம், சிம்மம், தனுசு, மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது, நம்பிக்கை பிறக்க போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க. பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது. குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது. மனசுல நிம்மதி ஏற்பட போகுது. உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க. பொருளாதார நிலை மெதுவாக உயரப் போகுது. சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க. உடல் சோர்வு குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க. வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது. ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய பயம் குறைய போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது. சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது. வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது. நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால.
மன அமைதி கிடைக்குங்க. உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க. உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரங்களே, இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாம போக போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நிம்மதி ஆரோக்கியமெல்லாம் சிறப்பா இருக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், ஆரஞ்சு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பா கிடைக்குங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.